Hello everyone, this is Soumya from Excel Infotech. Hope all are doing great. Last video docs by IRA tally feature ஒரு சிங்கிள் ஃபைல்ல இன்வாய்ஸஸை எப்படி டேலில அப்லோட் பண்ணணுங்கிறத பார்த்தோம். இன்னும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா go and check out that. Coming to this video, இப்போ பல்க் இன்வாய்ஸஸை ஒரே டைம்ல எப்படி இம்போர்ட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு டேலி ஓபன் பண்ணிட்டு டாப்ல Alt+O இம்போர்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே டிரான்சாக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல டாக்ஸ் பை இரா கிளிக் பண்ணிட்டு சைட்ல கெட் டேலி இரா ஆப்னு இருக்கும். ஸோ இந்த ஆப் நீங்க இங்க கிளிக் பண்ணும்போது கியூஆர் கோட் வரும். இதை ஸ்கேன் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா பிளே ஸ்டோர்ல டேலி இரான் டைப் பண்ணாலே உங்களால ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ எப்படி இந்த ஆப்ல ஆக்டிவேட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு டேலில Alt+K கிளிக் பண்ணிட்டு இதுல யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ல ஆல்ரெடி வந்து ஒரு .NET யூசர் ஐடி ஓனர் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். அதோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அப்டேட் ஆக்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல இந்த ஆப்ஷனை எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அலவ் டேலி இரா ஆக்சஸ்னு இருக்கும். இதை எஸ் கொடுத்து எந்த மொபைல் நம்பருக்கு நீங்க மொபைல்ல ஆக்டிவேட் பண்ண போறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்க கொடுத்துருங்க. ஸோ இந்த மொபைல் நம்பர் கொடுக்கும்போது ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு நம்ம அங்க லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மொபைல்ல அந்த ஆப் எப்படி இருக்கும், எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நான் மொபைல் லாகின் பண்ணிக்கிறேன். இதுல டேலி இரான் இங்க வர ஆப் இருக்கும். ஸோ இந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓபன் பண்ணதுமே அடுத்து மொபைல் நம்பர் கேட்கும். இந்த மொபைல் நம்பர்ல நான் டேலியில கொடுத்த அதே மொபைல் நம்பர் நான் இங்க கொடுக்குறேன். அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுக்கும்போது எனக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா உங்களோட மொபைல்ல அந்த ஆப்ல இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல எப்படி நம்ம அந்த இன்வாய்ஸஸை அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே அப்லோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுன் ஆரோ ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃபைல் மேனேஜர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதுல நீங்க பிடிஎஃப்ஸ் இல்ல இமேஜ் எப்படி வச்சிருக்கீங்களோ அதை வந்து இங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன இன்வாய்சஸ் வேணுமோ அந்த இன்வாய்சஸை ஒன் பை ஒன்னா செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்வாய்ஸஸ் செலக்ட் பண்ணிட்டு டாப்ல டன் அப்படின்னு கொடுக்கும்போது இங்க இம்போர்ட் ஆயிரும். அடுத்து சேம் அதே மாதிரி கீழே டவுன் ஆரோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த இன்வாய்ஸ் எது அப்லோட் பண்ணணுமோ அந்த இன்வாய்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி டன் கொடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்வாய்ஸ் உங்களுக்கு இங்க செலக்ட் ஆயிரும். இப்போ தேர்ட் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி அப்லோட் ஆரோ கிளிக் பண்ணிட்டு எந்த இன்வாய்ஸ் வேணுமோ அந்த இன்வாய்ஸை செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க அந்த இன்வாய்ஸஸும் டவுன்லோட் ஆயிடும். ஸோ இப்போ மல்டிபிள் இன்வாய்ஸஸை நம்ம செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மேல சென்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு இங்க ஃபைல் வந்து அப்லோட் ஆயிரும். அண்ட் கீழேயே அலர்ட் வந்து எந்த கம்பெனிக்கு இது சென்ட் ஆகுது அப்படிங்கிற கம்பெனி நேமும் இதுல எடுத்துட்டு வந்துடும். ஸோ அப்லோடிங் டைம் எடுக்கும். இந்த டைம் வந்ததுக்கு அப்புறம் செலக்ட் வவுச்சர் பர்ச்சேஸ் இதுல நீங்க இப்போ இம்போர்ட் பண்றது வந்து எந்த வவுச்சர் டைப் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸா சேல்ஸா அப்படிங்கிறது. அண்ட் வவுச்சர் மோடுமே நம்ம இதுல செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வவுச்சர் மோட் கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுல அப்லோடிங் 3 ஃபைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எடுத்துட்டு வருது. இதுல நீங்க அப் டு 5 10 எவ்வளோ இன்வாய்சஸ் வேணுமோ அந்த இன்வாய்சஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைல்ஸ் அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இப்போ இன்வாய்ஸ் காப்பியா இருக்கு, அதை போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க கீழே கேமரா பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு இன்வாய்சஸை வந்து வச்சுட்டு நீங்க கரெக்டா அந்த ஸ்கொயர்ல இன்வாய்சஸை கொடுத்து ஆட்டோ கேப்சர்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கனாலே அந்த ஆப்பே ஆட்டோமேட்டிக்கா இன்வாய்சஸை மட்டும் கரெக்டா ஸ்கேன் பண்ணி எடுத்துரும். அண்ட் இதுல டீடைல்டா எல்லா ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு இங்க ஸ்கேன் ஆயிரும். இந்த ஸ்கேனை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து நீங்க இதையும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஷீட்ஸ் இருக்கோ அந்த ஷீட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு ஸ்கேனடு டாக்குமெண்ட் சேம் அதே மாதிரி மேலே டாப்பில் சென்ட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்வாய்ஸும் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் ஆயிரும் டேலிக்குள்ள. ஸோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் டேலியில் நம்ம என்ன பண்ணணும்னா டிராஃப்ட் டிரான்சாக்ஷன்ஸ்ல ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இம்போர்ட் போயிட்டு டிராஃப்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரும். இதுல என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். அதுல ஒன்ஸ் வெரிஃபை பண்றதுக்காக ஓப்பன் பண்ணுங்க. பார்ட்டி நேம், நேம் ஆஃப் ஐட்டம், இது எல்லாத்துலயுமே சைட்ல ஒரு ரெட் கலர்ல ஒரு பார் இருக்கும். அது வந்து டேலியில நம்ம ப்ரீ டிஃபைன்டா இல்ல செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்ப செட் டேட் கொடுத்து நான் வந்து டேட்டை செட் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து பார்ட்டி அக்கவுண்ட் நேம்ல அந்த கம்பெனி இல்லாதனால எனக்கு சைட்ல கிரியேட் நியூன்னு இருக்கு. நான் கிரியேட் கொடுத்துக்கலாம். இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அந்த லெஜர் இருக்கு அப்படின்னா நீங்க கரெக்டான லெஜருக்கு கீழே அதை அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஐட்டம் அதுவும் நான் கிரியேட் நியூ கொடுத்து யூனிட்ஸ் செட் பண்ணி நான் வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஐட்டம் அதையும் செலக்ட் பண்ணி நான் இதில் வந்து சேவ் பண்ணிக்கிறேன்.
அண்ட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்கா இருக்கு, அதனால அதை எடுத்துட்டு வந்து அண்ட் சைட்ல ஷோ இம்போர்ட்டட் ஃபைல்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம எந்த ஃபைல் இம்போர்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபைல் போட்டோவுமே வந்து நம்ம இதுல சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஃபைல் தான் இதுல இந்த இன்வாய்ஸ்க்கு இம்போர்ட் ஆயிருக்கு. ஆனா அதுலயே ஹோல் டீடைல் எடுத்துட்டு வந்திருக்கும். இப்போ இதோட இன்வாய்ஸ் டோட்டல் ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வந்து 91,567ங்கிற மாதிரி ரவுண்ட் ஆஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. பட் இன்வாய்ஸ்ல ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு லெஜர் இல்ல, அதனால நமக்கு இங்க வவுச்சர் டோட்டல் மிஸ் மேட்ச்னு எடுத்துட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம கரெக்டா அதுல என்ன பண்ணலாம்னா ரவுண்ட் ஆஃப் லெஜரை ஆட் பண்ணி நீங்க பில்ல க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வந்துட்டு சேவ் ஆயிடும். அண்ட் இதை நீங்க டேலில ஒரு ரிப்போர்ட்டாவும் எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் இப்போ லெஜர் ரிப்போர்ட் போயிட்டு பர்டிகுலராக அந்த கம்பெனி லெஜர் ஓப்பன் பண்ண அப்படின்னா எனக்கு அந்த இன்வாய்ஸ் வந்து இங்கே இம்போர்ட் ஆயிருக்கும். வித் இன் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க ஒரு இன்வாய்ஸஸை டேலிக்குள்ள இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபீச்சர் பத்தின ஃபுல் சப்போர்ட் டெமோ அண்ட் கன்சல்டேஷனுக்கு காண்டாக்ட் அவர் டீம் டீடைல்ஸ் இன் ஸ்கிரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஃபாலோ அண்ட் டேப் த பெல் ஐகான் ஃபார் கண்டினியூஸ் டேலி டிப்ஸ். தேங்க்யூ.